9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது, ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருப்பது, ஒரு 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான குரு பகவான் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தவிர இந்திய பெண்ணுக்கு வேறு எந்த விதமான சிந்தனைகள் இல்லாத துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த ரெண்டுமே இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்கார ஆண்களுக்கு, வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நிலைமை. கடன்கள் கொஞ்சம் புதுசாக வரக்கூடிய அமைப்பு, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம். துலாம் ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை இந்த ஜூலை மாதம் கொடுக்க காத்திருக்கு குருஜி? துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள். 12 ராசியில் துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நம்பர் 1 பலன்கள் நடக்கும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். இப்போது 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் ஆரம்பத்திலிருந்தே 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது, ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருப்பது, ஒரு 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான குரு பகவான் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வருவார். அவர் இப்போதைக்கு சனியாக இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்வார். அவர் சனி சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறனால கூடுதல் நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. பெண்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. சகோதரிகள் எல்லாருக்குமே, இந்திய பெண்களுக்கு நான் 2 விஷயம் அடிக்கடி எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் பாருங்கள். உண்மையிலேயே இந்த இந்திய கலாச்சாரத்தை தாங்கி தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளான பெண்கள் எல்லாருக்குமே 2 விஷயந்தாங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தவிர இந்திய பெண்ணுக்கு வேறு எந்த விதமான சிந்தனைகள் இல்லாத துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த ரெண்டுமே இந்த மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் அப்படி இருக்கிறாரு, இந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டார். ஒரு பெண்ணுக்கு பிடிக்காத விஷயத்தை என்னுடைய கணவர் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் மொபைலு இப்படியே மொபைலை பிடுங்கவும் முடியல, டேப்பை பிடுங்கவும் முடியல, ஏன்னா ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. ஆக என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே விடுதலைகள், தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. குடும்பத்தில் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. துளாராசிக்கார ஆண்களுக்கு, வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நிலைமை. கடன்கள் கொஞ்சம் புதுசாக வரக்கூடிய அமைப்பு, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம். இரண்டாவதாக ஒரு புதிய கடன் வாங்கி அந்த பழைய கடனை அடைக்கிறது, அல்லது அந்த கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் முன்னேற்றமாக இருக்கிறது, வியாபாரம் நல்லா இருக்கிறது, விவசாயம் நல்லா இருக்கிறதுன்ற மாதிரியாக ஓரளவிற்கு அப்பாடா தப்பித்தேன் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்றம், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இதனை அடுத்து பார்க்க போனால் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது அவருடைய வயதிற்கேற்றாற் போல் இப்போது வரும். பல பேர் வீடு வாங்கிறது, ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம், வீட்டுக்காவது அட்வான்ஸ் கொடுத்துடலான்ற மாதிரி. ஒரு 20-22 வயசில் இருக்கக்கூடியவர்கள், 18 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா பயப்பட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் போட்டு இன்றைக்கி எப்படியாவது அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தி வண்டி வாங்கிடுவீங்க. இளைஞர்களுக்கு வாகன யோகம் வந்திருக்கிறது. 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் அதிபதியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தின் அடிப்படையிலையும் இளைஞர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய தன்மைகள் துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. காதல் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய அளவில் காதல் மோதலில் போய் முடியாமல் கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இளைய பருவத்தினர் யார் தான் காதலிக்காமல் இருக்கிறீங்க? சில பேர் காதல் எதிர்த்தரப்பில் இருந்து சரியான இதெல்லாம் வராது இல்லையா, ரெஸ்பான்ஸ் வராது இல்லையா. ஆக நேர்மையான முறையில் நியாயமான அமைப்பில் உங்களுடைய அந்த விருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொப்போசல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், நான் படிக்காதவன், ப்ரொப்போசல்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொப்போசலை நேர்மையான முறையில் தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நன்றாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 ஜூலை மாதம். 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க எடுத்துக்கலாம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை, ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கோள்கள். 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 20 நாட்கள் 18 நாட்களுக்கு உள்ள மாறக்கூடிய புதன், ஒரு 25 நாட்களில் மாறக்கூடிய சுக்கிரன், 45 நாட்கள் 1.5 மாதம்,
இந்த 4 கிரகங்களும் ஒரு மாற்றத்தை அவ்வப்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு, 20, 25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இந்த மாதாந்திர கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் வரைக்குமான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்கள், நன்மை நடக்குதா? எல்லாருக்குமே நன்மை நடந்துறது இல்லைங்க, எல்லாருக்குமே தீமையும் நடந்துறது இல்லைங்க. சில பேருக்கு நன்மையாக நடக்கும், சில பேருக்கு தீமையாக நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கலந்தும் நடக்கும். அதுதானங்க வாழ்க்கை. எல்லாருமே ஒரு சிரிப்பாகவும் இருந்துறதில்ல, எல்லாரும் ஒரு அழுகையாகவும் இருந்ததில்லை. சரி, வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மீத கோள்கள் ஏதாவது இந்த ஜூலை மாதம் மாறுதான்னு பார்த்தா, வருடாந்திர கோள்களில் மிக முக்கியமான கோள் 2.5 வருஷம் மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி. சனி இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு போன மாதம்தான் மாறினார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது, உச்சகுரு பயிற்சி. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களும் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆக இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் அவைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. போன மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது. மற்றபடி இன்னொரு மீதமுள்ள ஒரே ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரன்ற வீதியில் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இப்போது மாறுகிறார். ஆம், ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன வீட்டிற்கு மாறுவார். முக்கியமான பயிற்சி எதுனா இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலேயே செவ்வாய் மாறுறார். இப்போது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுவது ஒரு நிலையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் சுபருடைய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் ஏதாவது நல்லவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் ஜம்முன்னு அப்படியே உட்காந்து மகர வீட்டை பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றம். புதன் பாதி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. சனியை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கிரகங்கள் ஓரளவிற்கு பரவலாக, இந்த கிரகமாளிகை யோகம்னு சொல்லுவோம். சனி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்திலேயே செவ்வாய், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பக்கத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் குருன்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் சாராமல் இருக்கக்கூடிய, மிக முக்கியமாக ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாத இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உண்மையிலேயே கோச்சார பலன் என்கின்றது ஒரு 30% மட்டுமே ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. பாதிக்கவோ நல்லதுகளை செய்கிறதுக்கோ உங்களுடைய யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இந்த 5 வரலும், இந்த 10 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே கூடிய ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கின்றன இல்லையா? இதை காட்டுவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த கோச்சார ரீதியில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி போகுது, ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்க. அந்த வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு ஸ்கூட்டர் சிங்கிள் சக்கரத்தில் போயிடாது. ஒரு கார் 2 சைடும் சக்கரம் இருந்து 4 சக்கரத்தில் தான் போகுது. ஒரு சைக்கிளோ எதாக இருந்தாலும் 2 சக்கரங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது நாம் பேசக்கூடிய மாதாந்திர பலன்கள் என்கின்ற கோச்சாரம் ஒரு சக்கரமாகவும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரமாகவும் இருக்குங்க. இந்த 2 சக்கரத்தில் தாங்க நம்ம வாழ்க்கை படகு போகிறது. என்னதான் மோசமான ஒரு மாத பலன்கள் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள், ஓரளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று பொதுவாக சொல்லிடுறேன், பெரும்பாலும் கிரகங்கள் பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இயல்பாக ராகு கேதுக்களுடன் சேராமல் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் ஆரம்ப முன்னுரையாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கேனும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது.